இன்னும் சில வருடங்களில் உலகத்தின் தென் துருவமானது வடதுருவத்துக்கு போயிடும், வடதுருவமானது தென் துருவத்துக்கு போயிடும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மைதாங்க. இந்த மாதிரி நாம் எதிர்பார்க்க முடியாத, கனவில் கூட நினைச்சு பார்க்க முடியாத சில ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸ், சில ஜியோகிராஃபிக்கல் ஈவெண்ட்ஸ் நம்ம உலகத்திலையும் நம்ம விண்வெளியிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்களே எதிர்பார்க்காத சில நிகழ்வுகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களே, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடுவோம். பூமியின் காந்த புலமானது கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? உண்மையிலேயே வீக் ஆகிட்டு தாங்க இருக்கு. வீக் ஆகிறதால என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் கேட்குறீங்க. பூமியே காந்த புலத்தை மையமாக வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த காந்த புலம் கொஞ்சம் கொஞ்சம் வீக் ஆகும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நேரடியான சூரியனின் கதிர்வீச்சானது பூமியின் மேலே பட தொடங்கும். இப்படி கதிர்வீச்சுகள் நேரடியாக படுறதாலேயே செயற்கைக்கோள்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த செயற்கைக்கோள்கள் நியூக்ளியர் வெடிப்பு போல திடீர்னு வெடிக்க தொடங்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம இருக்கக்கூடிய பூமியானது தென் துருவமும் வடதுருவமும் இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளானது நிறையவே இருக்கு. பட் கவலைப்படாதீங்க, இது எல்லாம் நடக்கிறதுக்கு 3000 ஆண்டுகளுக்கு மேலே தான் ஆகும்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இது என்ன ஆச்சரியம்? இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருடங்கள் கழித்து நம்ம பூமி இருக்கிற இடத்துல பூமி இருக்காது, நம்ம சூரியன் இருக்கிற இடத்துல சூரியனும் இருக்காது. ஏன்னா 4 பில்லியன் வருடங்கள் கழித்து மில்கி வே கேலக்சியும் ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒன்றுக்கொன்று மோதிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. உண்மையிலேயே 2 கேலக்சி, அதாவது 2 கோள்கள் மோதிக்கிட்டா என்ன ஆகும்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கோள்களை விடுங்க, 2 பைக் மோதிக்கிட்டாலே அங்கே எவ்வளோ பெரிய சேதாரங்கள் உண்டாகும். பட் இங்கே 4 பில்லியன் வருடங்கள் கழித்து 2 கேலக்சி, மில்கி வே கேலக்சியும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரோமேடா கேலக்சியும் ஒன்றுக்கொன்று மோத போகுது. இப்படி மோதுறதால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா ஆபத்துகள் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 2 கேலக்சி மோதும் போது 2 கேலக்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கோள்களும் சூரியன்களும் ஒன்றுக்கொண்டு மோதக்கூடிய வாய்ப்புகளானது ரொம்பவே குறைவு. ஏன்னா ஒவ்வொன்றும் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பட் இந்த மிகப்பெரிய மோதலால ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு சூரியன்களும் அது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இடம் மாறக்கூடிய வாய்ப்புகளானது நிறையவே இருக்கு. அதாவது ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு சூரியனும் இந்த மிகப்பெரிய தாக்குதலால விண்வெளியிலிருந்து தூக்கி வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பட் இப்படி தூக்கி வீசப்படுறதால நமக்கு ஏதாவது ஆபத்து வருமானு கேட்டீங்கன்னா ஆபத்துகள் பெருசா வராது. இந்த மாதிரி தூக்கி வீசப்படக்கூடிய நிகழ்வானது ரொம்பவே ஸ்லோவாக தான் நடக்கும். பட் அதோட 4 பில்லியன் வருடங்கள் கழித்து தான் இந்த நிகழ்வு நடக்கும். அப்படிங்கிறதால நாம இதை பார்த்து கவலைப்பட தேவை கிடையாது. இது மட்டும் கிடையாதுங்க, உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு தகவலும் இருக்கு. சனி கிரகம் ரொம்பவே அழகா இருக்கும். அப்படி அழகா இருக்க காரணம் அதை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு கிரகத்தை சுற்றி ஒரு ரிங் இருக்கிறதானது நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே சனி கிரகத்துக்கு மட்டும்தான். பட் 300 மில்லியன் ஆண்டுகள் கழித்து இந்த சனி கிரகத்துடைய ரிங்கானது இல்லாமலே போயிடும். சனி கிரகத்தை ரிங்கே இல்லாம தான் 300 மில்லியன் ஆண்டுகள் கழித்து நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, சனி கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரிங்கானது முழுக்க முழுக்க அதில் இருக்கக்கூடிய நிலவுகளால் உருவானது. அந்த நிலவுகளானது நீர்மச்சத்துக்கள் உருவானது. ஆனா இப்ப சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரிங்கில் நீர்மச்சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக போய்கிட்டே இருக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைவா போயிட்டு இருக்கிறதால 300 மில்லியன் ஆண்டுகள் கழித்து அந்த ரிங்கில் நீர்மச்சத்தே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீர்மச்சத்தே இல்லாம போயிருச்சுன்னா அதை சுத்தி வரக்கூடிய எரிக்கற்களும் நிலவுகளும் இல்லாமலே போயிடும். அப்படி இல்லாம போகிறதால சனி கிரகத்தின் ரிங்கானது அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. சரி, இந்த மாதிரி விண்வெளி நிகழ்வுகள் நடக்கிறதால மனித சமுதாயத்துக்கு ஏதாவது ஆபத்து வருமா? மனித சமுதாயம் இதிலிருந்து எப்படி தன்னை தற்காத்து கொள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. கிட்டத்தட்ட 500 மில்லியன் வருடங்கள் கழித்து மனித சமுதாயமானது இப்போ நாம் இருக்கிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ ரொபோட்டிக்ஸின் தாக்கமானது அதிகமாக வந்துட்டதாலேயே வருங்காலத்தில் எல்லாருமே சைபர் மனிதர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளானது நிறையவே இருக்குது. அதாவது நம்ம
நம்மளுடைய கைகளும் கால்களும் ரோபோட்டிக் ஆர்ம்ஸ், ரோபோட்டிக் கால்கள், ரோபோட்டிக் மூளை முதற்கொண்டு நம்மளே முழு ரோபோட் மாதிரியான வடிவில் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இப்படி மாறுறதாலேயே மனிதன் தன்னுடைய புதிய எவல்யூஷன் பாதையை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை வருங்காலத்தில் மனிதனானவன் மார்ஸுக்கு போய் இறங்கினான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய லோ கிராவிட்டியினால் அவனுடைய கை கால்கள் இப்போ இருக்கிறத விட பெருசாக வளர்ந்துடும், அவனுடைய உயரமும் இப்போ இருக்கிறத விட ரொம்ப ஹைட்டாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம மார்ஸுக்கு போய் குடியேறது அப்படிங்கிறது ரொம்ப தொலைவில் கிடையாது. அதே மாதிரி ரொபோட்டிக் மனிதர்களாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறதும் ஏதோ ஒரு வகையில் உண்மையாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம இந்த தகவல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த தகவலை எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. பூமியை விட்டு நிலவானது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு சென்டிமீட்டரா கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச தகவல் தான். ஒவ்வொரு வருடமும் நிலவானது பூமியை விட்டு 1.5 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே இருக்கு. இது தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா 3 ட்ரில்லியன் ஆண்டுகள் கழித்து நிலவானது ரொம்ப தொலைவுக்கு பூமியை விட்டு நகர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அது எவ்வளவு தொலைவுன்னு தானே கேட்குறீங்க. இப்போ நிலவானது 2,68,855 மைல், அதாவது 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் பூமியை விட்டு நிலவானது தள்ளி இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போறது நீடிச்சுச்சுன்னா ஏறத்தாழ 3 ட்ரில்லியன் வருடங்கள் கழித்து நிலவானது பூமியை விட்டு 10 லட்சம் கிலோமீட்டர் நகர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அப்படி நகர்ந்து போயிருச்சுன்னா பூமியிலிருந்து நிலவை பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பெருசா தெரியுது இல்ல, பௌர்ணமி வந்தா, அந்த பௌர்ணமி வந்தா பெருசா தெரியுது கூட 3 ட்ரில்லியன் ஆண்டுகள் கழித்து ரொம்ப சின்னதா தெரியும். அதோட இப்போ நிலவானது பூமியை சுத்தி வர 28 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது இல்லையா, அந்த மாதிரி 3 ட்ரில்லியன் ஆண்டுகள் கழித்து நிலவானது பூமியை சுத்தி வர 50 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதாவது ஒவ்வொரு 50 நாளுக்கு ஒரு தடவை தான் நம்ம அமாவாசையும் பௌர்ணமியும் பார்க்க முடியுமாமா. ஸோ இந்த மாதிரியான கற்பனைக்கே எட்டாத விண்வெளி தகவல்கள் மற்றும் ஜியோகிராபிக் தகவல்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இப்போ பார்த்த ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸில் எந்த ஸ்பேஸ் ஈவெண்ட்ஸை நீங்கள் விட்னஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அடுத்து வரை நாலேஜ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை அண்ட் see you.